கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், தற்போது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் முறையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். தினந்தோறும் திருக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இன்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்துக்கு காலையிலிருந்தே குவிந்து வராங்க. ராமேஸ்வரம் வருகை தந்த பக்தர்கள் முதல்ல அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடிட்டு தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துறாங்க. அந்த வழிபாடை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்கள்ல நீண்ட வரிசையில் நின்று நீராடி விட்டு அதே போல ராமநாத சுவாமியை பருவதத்தினரை தரிசனம் செய்து வராங்க. இன்னைக்கு அமாவாசை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தலைமையில 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வராங்க. அதே போல போக்குவரத்தையும் சீர்படுத்தி வராங்க. அதே போல ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதே போல அக்னி தீர்த்த கடற்கரையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தேவையான அடிப்படை வசதிகளை பக்தர்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.